வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவுறேன். சிறுநீரகம் செயலிழப்பை உணர்த்தக்கூடிய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். ஏன் இந்த பொதுவான அறிகுறிகளை விளக்கமா பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த அறிகுறிகள் தென்படும் பொழுது அதுல இருந்து நம்ம சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமாக இருக்கலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான பிரச்சனையாகிடுச்சு. வயதானவர்களை குறிவைத்த இந்த சிறுநீரக பாதிப்பு நோய் இப்போ இளைஞர்களையுமே பாதிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி சிறுநீரக பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கு அதனுடைய அறிகுறிகள் எல்லாம் பாதிப்புகள் தான் நமக்கு காரணமே. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதனுடைய அறிகுறிகள் உடனே நமக்கு தெரியாது. அது தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். எனவே இது நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துரும். இருந்தாலும் ஒரு சில பொதுவான அறிகுறிகளை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே முன்னெச்சரிக்கையாக மருத்துவர் அணுகி அதை சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை உங்களுக்கு தென்படலாம். இது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும் பொழுது உடலினுடைய நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது சுத்திகரிக்கப்படாம ரத்தத்தில் போயிட்டு கலந்துரும். இதனால அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு எப்போதுமே நீங்க அதீத சோர்வாகவும் பலவீனமாகவும் உங்களை உணர்வீங்க. எந்த விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாத அந்த கவனமின்மை பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ உடல் வலி அதிகமாக இருக்கும். கடுமையான உடல் வலி, மயக்கம், உடல் பலவீனம், சோர்வடைவது, கவனமின்மை ஏற்படுவது, குமட்டல், வாந்தி, மயக்கம் இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிச்சிடும். ஸோ இந்த நச்சு கிருமிகள் அதிகமாக இன்னும் ரத்தத்தில் சேர சேர மயக்கம், தலைவலி, குமட்டல் பாதிப்பெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வாந்தி கூட வரும். அதனால அதிக சோர்வாக இருந்து கவனமின்மையாக இருந்து நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்தும் சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் அணுகி செக் பண்ணுங்க. ஏன்னா இது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். தூங்குவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்படுதா பாருங்க. அந்த மாதிரி தூங்குவதில் சிரமம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கிட்னி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான். அது சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக உங்களுக்கு வெளியேற்றாமல் அது போயிட்டு ரத்தத்தில் தேக்கி வைக்கும் போது தூக்கத்தையும் அது பாதிக்கும். அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு வழிவகுக்கும். அப்படி சிறுநீரக நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையுமே இருக்கும். இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள்கிட்ட போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ப்ராப்ளமாக இந்த தூங்குவதில் சிரமம் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அந்த கழிவுகள் உங்களுக்கு வெளியேறாம அது அப்படியே உங்களுடைய உடல்ல தேங்கிடுச்சு அப்படின்னா அது ரத்தத்துல போயிட்டு தேங்கும் போது நாள்பட்ட தூக்கமின்மை பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தூங்குவதில் சிரமமும் ஏற்படும். கொஞ்ச நேரம் தூங்குவீங்க, திடீர்னு நீங்க எழுந்துருவீங்க, தூக்கமே உங்களுக்கு சரியா வராது. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கா அப்படின்றதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட பரிசோதனை செய்து கொள்ளுங்க. உடனே சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்க. அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கவனமாக நம்ம இருக்கணும். வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு தென்படுதா பாருங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு அறிகுறி தான். உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஆரோக்கியமான ஒரு சிறுநீரகத்தினுடைய வேலை. ஸோ இந்த வேலை சரியாக நடந்ததுன்னா இரத்த சிகப்பணுக்கள் புதுசாக உருவாகும், எலும்பு ஆரோக்கியம் மேம்படும். அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் சீரான அளவில் இருக்கும். இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சருமம் நமக்கு வறட்சியாக ஆரம்பிக்கும். அரிப்பு மற்றும் சருமத்தில் எரிச்சல் ஏற்படும். வறண்ட அரிக்கக்கூடிய சரும தோலலர்ச்சி பிரச்சனை ஏற்படும். எலும்பு பாதிப்பு நமக்கு இருக்கும். அதோடு சிறுநீரக பாதிப்பு நீண்ட நாட்கள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் போகக்கூடிய அந்த நிலையும் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு இந்த மாதிரி இல்லாதால நமக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது, சருமம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா உடனே மருத்துவரை அணுகி சந்தேகத்திற்கு இடமாக பார்த்தீங்கன்னா இதை நமக்கு சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறி தானா அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அலட்சியமாக இருக்கக்கூடாது. வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு நமக்கு ஏற்படுது அப்படின்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறியாக இருக்கு. நீங்க அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க தோன்றுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறியாகும். அதாவது சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல் தடைபடும் பொழுது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற உணர்வு தோன்றும். சில நேரங்களில் சிறுநீரக தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி தோன்றும். இப்போ வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்க உணர்வு குளிர்காலத்தில் பல பேருக்கு ஏற்பட்டுச்சுன்னு வச்சிங்களேன். அவங்க இந்த குளிர்காலத்தில்
சிறுநீரகத்தில் சிறுநீரகம் வந்து தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்யலை, சிறுநீர் வந்து நம்ம வெளியேற்றதால தான் மொத்தமாக அந்த மாதிரி அடிக்கடி நமக்கு வந்து சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு அந்த ஃபீல் வருதுன்னு நினச்சிக்குவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் வந்தாலும் குளிர் காலத்தில் வந்தாலும் உங்களுக்கே வந்து தெரியும், இல்லை நம்ம ரொம்ப நேரம் வந்து இந்த மாதிரிலாம் அடிக்கடி நம்ம வந்து சிறுநீர் கழிக்க மாட்டோமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து மருத்துவ பரிசோதனை செய்து பாருங்கள். நீங்கள் கவனமின்மையாக வந்து இருக்கக்கூடாது. சிறுநீரில் ரத்தம் கசிதல் உங்களுக்கு வந்து இந்த சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு மிக முக்கியமான அறிகுறியாக இருக்குது. இது வந்து ஒரு அபாய கட்டமான அறிகுறியாக உங்களுக்கு வந்து பார்க்கப்படுது. இப்போ ஆரோக்கியமான சிறுநீரகம் அப்படின்னா அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும்தான் சுத்தம் செய்யணும், அதோடு சேர்ந்து ரத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து வந்துடக்கூடாது. அப்போ இந்த மாதிரி நச்சுக்களை மட்டுமே சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடிய அந்த செயல்முறை வந்து சிறுநீரகத்தில் வடிகட்டக்கூடிய செயல் வந்து தடைப்படும் பொழுது சிறுநீர் வழியாக ரத்த செல்களையுமே கசிய வச்சுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரத்தம் வருவது போல தென்பட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், மருத்துவரை உடனே அணுகணும். இது வந்து சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரக கல் அல்லது சிறுநீரக தொற்று இந்த மாதிரி 3 ப்ராப்ளம் இருந்தாலுமே சிறுநீரில் ரத்தம் வரும். இது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். ஸோ உடனே நம்ம வந்து மருத்துவரை தாமதிக்காமல் அணுகி உடனே சரி பண்ணிக்கிறது தான் நல்லது. நுரையுடன் சிறுநீர் வெளியேறுதல் புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டியும் உங்களுக்கு வந்து சிறுநீரகம் உங்களுக்கு வந்து வீக்காக இருக்குது அப்படின்றத வந்து சுட்டி காட்டுது. சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கு அப்படின்றத இந்த நுரையீரலுடன் சிறுநீர் வெளியேறுதல் அறிகுறி வந்து சுட்டி காட்டுது. இப்போ நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதில் வந்து புரோட்டீன் வந்து கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். இது கிட்டத்தட்ட எப்படி தோட்டத்தில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச அந்த ஒரு தோட்டத்தில் இருக்கும். இதுக்கு காரணம் சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீன் நுரையானது முட்டையிலுமே காணப்படும். அது மாதிரி தான் இருக்கிறதால தான் இந்த நுரையுடன் சிறுநீர் வந்து உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல் ஒரு அபாய கட்டமான செயல்முறை தான். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் வந்து மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கணும். கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றம் தென்படுவது உங்களுக்கு வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு அறிகுறியாக தென்படுது. உங்களுக்கு வந்து நுரை வந்து பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக எப்படி இருக்குதோ ஸோ அப்படி வந்து உங்களுடைய சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வெளியேற்றுது அப்படின்னா அதோட எஃபெக்ட் உங்களுக்கு எங்கே காட்டும் அப்படின்னா உங்களுடைய கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றம் போல அந்த மாதிரி அறிகுறியை வந்து காட்டும். அப்போ அந்த மாதிரி கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றம் உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளணும். ஏன்னா இது வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு அறிகுறி தான். கணுக்கால்களில் வீக்கம் தென்படுதா பாருங்க, அந்த மாதிரி தென்பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு அறிகுறி தான். சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா சோடியம் வந்து அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வீங்க ஆரம்பிக்கும். இது வந்து சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, நாள்பட்ட கால் நரம்புகள் பிரச்சனை இருந்தாலுமே உங்களுக்கு நடக்கும் தான். கால்கள் வந்து உங்களுக்கு வீங்க ஆரம்பிக்கும், அந்த கணுக்கால்களையும் வீக்கம் தென்படும். ஸோ எதுக்குமே நீங்கள் வந்து ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அது இதயம் அதாவது பிபி ப்ராப்ளம், கல்லீரல் சார்ந்த பிரச்சனை, இதயம் சார்ந்த பிரச்சனையால், நரம்பு சார்ந்த பிரச்சனையால் கணுக்கால்களில் வீக்கம் ஏற்பட்டிருக்கான், இல்லை சிறுநீரகம் செயலிழந்து போனதால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீக்கம் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்யும்போது உங்களுக்கு குறிப்பிடுவாங்க. ஸோ நீங்களாகவே ஒரு அசம்ஷனுக்கு வந்து போயிடாதீங்க, தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பசியின்மை உங்களுக்கு வந்து ஏற்படுதா பாருங்கள். அந்த மாதிரி பசியின்மை உங்களுக்கு ஏற்படுதுன்னா அது வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு அறிகுறியாக உங்களுக்கு இருக்கு. இப்போ சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக ஒரு காமன் சிம்டம்ஸாக வந்து பசியின்மை இருக்கும். எதனால் இந்த பசியின்மை ஏற்படும்னா இப்போ பொதுவாக பசியின்மை ஏற்படுவதற்கு காரணமும் இந்த நச்சுக்கள் தேங்கும் போது ஏற்படக்கூடிய பசியின்மைக்கான காரணமும் வேற தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம உணவுகள் சாப்பிடுவோம், அந்த உணவுகள் வந்து போதுமான அளவுக்கு வந்து செரிமானம் ஆகாதால வயிறிலே தங்குறதால அடிக்கடி நமக்கு பசி எடுக்காமல் போயிடும். ஸோ அந்த உணவுகள் செரிக்காமல் இருக்கிறதால பசியின்மை வந்து ஏற்படும். ஆனால் இந்த சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான பசியின்மை எப்படி ஏற்படும்னா நச்சுக்கள் வந்து அதிகமாக நமக்கு வந்து தேக்கம் அதிகரிச்சுட்டே போகும்போது அது பசியின்மையை வந்து ஏற்படுத்தக்கூடிய இயல்பை நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மெடிக்கல் செக்அப் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணணும். சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியால் தான் பசியின்மை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கானதை செக் பண்ணிக்கணும். தசைப்பிடிப்பு உங்களுக்கு வந்து ஏற்படுதா பாருங்கள், இதுவும் சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறி தான் சுட்டி காட்டுது. சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் போது எலக்ட்ரோலைட்ஸ் சமநிலை வந்து இழந்துரும். இதனால கால்சியம், பாஸ்பரஸ் வந்து குறையும். கால்சியம் குறையும், பாஸ்பரஸோட கட்டுப்பாடு குறையும். இதன் காரணமாக உங்களுக்கு தசைப்பிடிப்பு அடிக்கடி ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தசைப்பிடிப்பு அடிக்கடி ஏற்படுதுன்னா உடனே மருத்துவர் அணுகுங்க. இது மற்ற சத்து சார்ந்த குறைபாடா அல்லது வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதால இந்த கடுமையான தசைப்பிடிப்பு ஏற்படுதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த அறிகுறிகள் எல்லாமே பொதுவாகவே உங்களுக்கு வந்து அந்த சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறி தான் சுட்டி காட்டுது. அதனால நீங்க அப்பவே கவனமாக இருந்து முறையாக மருத்துவரை அணுகி இந்த பிரச்சனையை வந்து சரி செய்து கொள்வது நல்லது. ஏன்னா கழிவு நீக்க மண்டல வேலை வந்து சிறப்பாக நடக்கலைன்னா நம்மளுடைய உடலில் நச்சு கழிவுகள் அதிகமாக தேங்கி அது நம்முடைய உயிரையே பாதிக்கக்கூடிய அபாயத்தை நமக்கு கொடுக்கும். அதனால் நாம தான் கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் கவனமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.